ஹலோ மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இங்கே பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து அதை நல்லா அலசிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 10-12 முந்திரி, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நீட்டை வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். அப்புறம் நான் இங்கே ஒரு 5 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். டொமேட்டோ பியூரி மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கப்பு, இந்த கப்பில் தான் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த கப்லேயே நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அவங்களுக்கு இங்கே நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானோன்னே கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ½ டீஸ்பூனுக்கு கீ போட்டுக்கிறேன். கீ ஆப்ஷனல் தான், நீங்கள் போடுறதுனா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 10-12 முந்திரி போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு ஆனியன் போட்டுக்கிறேன். ஆனியன் போட்டு அதை வதங்கிட்டு அதுக்கப்புறமா நான் இங்கே பூண்டு மின்ஸ்டு கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன், ரெடிமேட் பூண்டு, அதை போட்டுக்கிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறதுனா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடல, வெறும் பூண்டு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ½ டீஸ்பூனுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் அரிசி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நான் கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட்டு தேவையான அளவு போட்டு நான் மூடி வச்சிடுறேன். 2 விசில் எடுத்தோன்னா நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். நீங்கள் தக்காளி பியூரி போட்டோன்னே கொஞ்சம் நேரம் அதை வேக விடுங்க. நல்லா அது பச்சை வாசனை போகிற வரலும் வெந்த பிறகு தான் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்மளோட தக்காளி சாதம் 2 விசிலுக்கு அப்புறம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், டேஸ்ட்டும் செம்ம பக்காவாக இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.